This video is sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு சாந்தமான மலைக்குகையின் அடிவாரத்துல ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அங்கதான் ஒரு ஞானம் நிறைந்த சென் ஆசான் இருந்தார். அவர் ஞானம் எல்லா பக்கத்திலும் புகழ் பெற்றது. பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்து அவரிடம் அறிவு தேடினாங்க. அவருடைய சீடர்களில் ஒருவன் கெஞ்சி அப்படின்னு பேருடைய ஒரு இளைஞன். அவன் வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் தெரிந்து கொள்ள ஆசையுடன் ஆசானை பின்தொடர்ந்தான். தினமும் இருவரும் பக்கத்தில் உள்ள ஏரிக்கு போய் தண்ணீர்ல இருக்கிற அலைகளை பார்த்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு மாலை சூரியன் வானத்தை பொன்னாரும் ரோஜாவும் கலந்த கலர்கள வெண்ணிறமா மாற்றுற நேரம். அப்போ ஆசான் கெஞ்சியை பார்த்து சொல்றார், இன்று நான் உனக்கு ஒரு கதையை கூறப் போகிறேன். அது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் டோட். கெஞ்சி ஆச்சரியத்தோட பார்த்தான். கதை ஆரம்பம். ஒரு காலத்தில் உன்ன மாதிரி ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நிதானமா யோசிக்கிற வந்தான். ஆனா மற்றவர்கள் சொல்வது செய்வது எல்லாம் அவனுக்கு பலியாயிருக்கும். ஒரே ஒரு மோசமான வார்த்தை கேட்டாலும் அவன் கோபத்தில கிழிஞ்சிடுவான். அந்த இளைஞன் ஒரு நாள் ஒரு தூரத்து தீவில் இருக்கிற ஒரு சென் ஆசானிடம் போய் அந்த மனவேதனையை பகிர்ந்தான். ஆசான் சொன்னார், நீ என்னோட படகுலவா, கொஞ்ச நேரம் போவோம் டோட். இருவரும் ஒரு மரம் போடியில் ஏரிக்குள் சென்றார்கள். ஆரம்பத்துல ஆசான் சும்மா பாய்ச்சிக்கிட்டே போனார். ஆனா ஏரியின் நடுவுல வந்ததும் அவர் ஓட்டவிடக்கூடாமல் சும்மா படகை விட்டார். பின் ஆசான் கெஞ்சிய பார்த்து சொல்றார், நம்ம வாழ்க்கையும் இந்த படகு மாதிரி. நம்ம உணர்வுகள் நம்மை ஒட்டிக்கிட்டு போகுது. ஒரு தவறான வார்த்தைக்காக நாம் கோபப்படுறோம். ஆனால் நம்ம அந்த ஓட்டையை விட்டுவிட்டோம் என்றால் வாழ்க்கை நம்மை எங்க போனாலும் அழைத்துச் செல்லும் டோட். அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு காலியான படகு எதிரில் இருந்து வருது. அந்த இளைஞன் அதை பார்த்ததும் நொச்சிப்பான். யாரும் இல்லாம படகு வந்துடுச்சு. தன்னால யாரையும் கோபப்பட முடியலை. காலியான படகுதான். யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம வாழ்க்கையில வந்த இடையூறுகளுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. சில விஷயங்கள் காரணமின்றி நேரிடும். கோபப்படாமல் அதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான அமைதி டோட். கதை முடிவில் ஆசான் கெஞ்சியை பார்த்து சொல்றார், கெஞ்சி, வாழ்க்கையில் பல காலியான படகுகள் வரும். நீ அவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவை என்று ஏற்றுக்கொள். அப்போதுதான் உண்மையான அமைதியை அடைவாய் டோட். கெஞ்சி எதுவும் பேசாம மனதின் ஆழத்தில் அமைதி கடந்து வருதுன்னு உணர்ந்தான். இந்த கதையில வைக்கும் முக்கியமான பாடம், அதிர்ச்சிக்குற எல்லா விஷயத்துக்கும் காரணம் யாராவது இருக்கணும்னு நினைக்காதே. சில சமயம் அது ஒரு காலியான படகு மாதிரியே இருக்கும். குறை கூறாம ஏற்றுக்கொள், அமைதி உன்னோடு இருக்கும்.